மற்ற பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விருக்கிறீங்க அப்படிங்கறத 2 வார்த்தை சொல்லுங்க. குட் ஜாப் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டால் அப்ரிஷியேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் த உமன். பிகாஸ் டே பை டே எல்லாருமே பல துறைகள்லையும் சாதிச்சுட்டு வராங்க. ஆனால் என்ன எல்லாத்துக்கும் ஒரு டிசப்பாயிண்ட் இருக்குது, என்னென்னா ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற. அதை இந்த டே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஐ ரியலி ஹார்ட்லி தேங்கிங் டு திஸ் லயன் கிளப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட பார்ட்டை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் மை ரிலீஜன், என்னோட ரிலீஜனில் என்னை விட நல்ல டேலண்டானவங்க எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஸோ இன் மை வே ஐ வாண்ட் டு பி அ ரோல் ஃபார் தெம். இப்போ நான் வெளியே வந்திருக்கேன், சில விஷயங்கள் சாதிக்கிறேங்கும் போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து தே ஆர் ஆல்சோ வாண்ட் டு அச்சீவ் மோர். ஸோ அதுக்கு இந்த லயன் கிளப்ஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ ரியலி தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் திங் செல்ஃப் கான்ஃபிடென்ட், அது கண்டிப்பாக வேணும். அந்த என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபேமிலி அண்ட் கெரியர் போத் ஆர் டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லாத்தோட கெரியரும் ஏன் ஸ்பாயில் ஆகுதுன்னா அந்த ஃபேமிலியோட டைப் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை, ஃபேமிலிக்குன்னு இருக்கிற ஒரு டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கெரியருக்கு இருக்க டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் ஃபேமிலியை ப்ரௌட் பண்ணுறது உங்களோட கெரியர் தான். ஸோ திஸ் இஸ் மை வேர்ட்ஸ் ஐ ரியலி வாண்ட் டு ஷேர். நைஸ் மேம்.